ஹைதராபாத்தை சார்ந்த அரபிந்தோ பார்மாசூட்டிக்கல் நிறுவனம் மிக தெளிவாக எலக்டோரல் பாண்டை பாஜகவும் கொடுத்திருக்கிறது. அதன் மூலம் ஆயுஷ்மான் திட்டத்தில் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் அவர்கள் பலன் பெறக்கூடிய அளவிற்கு அந்த திட்டங்களை மத்திய அரசிடம் பெற்றிருக்கிறது. பலன் கொடுத்து பலனை எடுப்பது இது அப்பட்டமான ஊழல் நடவடிக்கை. அதுல கைது செய்யப்பட்டிருக்கிற சரத் சந்திர ரெட்டி அவர் தான் மதுபான கொள்கை டெல்லியிலேயும் முக்கியமானவர். இந்த ட்ரையாங்கிள பாருங்க, கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்காரு. இங்க வாங்கினவங்க எல்லாம் வெளியில ஆட்சியர்களாக அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இது மாதிரியான குற்றங்கள்லாம் இருக்குது. எடுக்கப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவார். மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் முழுக்க இந்துக்களாக தானே இருக்காங்க. கோமாதாவுக்கு கோயில் கட்டுறான், மாட்டு இறைச்சி வச்சிருந்தாரு அடிச்சு கொள்றான், இந்த பக்கம் அனுப்பிச்சுட்டு இருக்கான். பணம் வந்தால் எதையும் பிணத்தை கூட விற்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார். கடவுளே இங்கே காசுக்கு தான் விற்கப்படுகிறது. ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு அந்த நிலத்தின் மதிப்பு பல மடங்கு ஆனிச்சு. அதுல இடைத்தரகாக இருந்து அங்க நிலம் வாங்கி கொடுத்த அத்தனை RSS காரனும் பாஜக கோடீஸ்வரன் ஆகிட்டான். நீதிமன்றங்களாக இருந்தாலும் எதிர்த்து தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பை நான் ஒழித்து விட்டு அடுத்த தேர்தலில் மீண்டும் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கொண்டு வருவோம்னு சொல்லி நிதியமைச்சரால் சொல்ல முடியுதுல்ல. இந்த தைரியம் எப்படி வந்தது? நீதிக்கு தலைவணங்குவதுதான் ஜனநாயகம். நீதியை மீறி அதற்கு புறம்பாக செயல்படுவது என்பது ஒரு காலம் ஜனநாயகம் இல்ல. இந்தியாவில் ஊடகங்கள் இதை பற்றி பேசுவதில்லை. ஆனா பெரும் ஊடகங்கள் இருக்கு, எல்லாம் கார்பரேட்டினுடைய கைவரிசை. அப்ப ஊடகம் ஒரு உளவியல் செலவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மோடி தும்முனா செய்தி ஒரு காலத்தில் நடிகைகளுக்கு வரும். அதை போல இப்ப மோடிக்கான கவர்ச்சி பிம்பங்களை உருவாக்குகிற வேலை தான் 24/7. மோடி அறுத்த தாலிகளின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். கொரோனா காலத்துல பாருங்க, எடுத்து பாருங்க, அதெல்லாம் எங்கே போனது? சாதாரண புலம்பெயர் தொழிலாளர்கள் ரயில கூட உடலை எப்ப வந்தே பாரத்னு சல்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. நடையாக நடந்து எத்தனை பேர் செத்தார்கள். அப்பெல்லாம் இறங்காத இதயம், 56 இன்ச்சு நெஞ்சு. மோடி அண்ட புழுது அத்தனையும் ஆகாச புழுது அத்தனையும் புழுகுறார். நீங்க வடை சுடுறதை பத்தி நிறைய நம்ம சமூக வலைதளங்களை பாக்குறோம். ஆனா பொய் மூட்டைகளை தான் அவர் சுமந்து சுமந்து தெரிகிறார். இது இவருக்கு மட்டும் இல்ல, எல்லா பாசிசவாதிகளும் பொய்களை தான் பேசுவார்கள். அது ஹிட்லர் எடுத்து பாருங்க, பேசுனதுல 90 விழுக்காடு பொய்யாதான். புதிய ஜெர்மனி பிறந்து விட்டதும் பாரு. இரும்பு கரம் கொண்டு மக்களை ஒடுக்குகிற அதற்கான ஒரு மறுபெயர் தான் பாசிசம். அதைத்தான் நீங்க இங்க பண்றாங்க. நஷ்டத்தில் இயங்குகிற பார்மா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த தகுதி திருத்தங்கள்லாம் நிச்சயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறுவனங்கள் பேர்ல இவங்களே உருவாக்க சொல்லி இவங்களே அதிலிருந்து பங்குதாரர்களாக இருக்கிறார்களா என்பதை கண்டறியும். SITன்னு சொல்றோம்ல, உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் இந்த வழக்கு நடத்தப்படுறது. உண்மையான குற்றவாளிகள் மக்கள் முன்னால் நிறுத்தப்படும். ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லேன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் குறித்து ADR அமைப்பு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்து அதற்கான தீர்ப்பு, அதோட விவரப்பட்டியல் எல்லாமே வெளிவந்ததை நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அதே ADR அமைப்பு இப்போ புதிய ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரல் பாண்ட் விவகாரத்தில் நஷ்டமடைந்த நிறுவனங்கள், போலி நிறுவனங்கள், அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த டொனேஷன் குறித்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு திருட்டை எந்தெந்த வகையிலெல்லாம் மறைக்கலாம் என்பதற்கு பாஜகவும் மோடியும் தான் இந்த எலக்டோரல் பாண்ட் விஷயத்தில் தொடர்ந்து அவர்கள் எடுத்த நிலைப்பாடே ரொம்ப தெளிவாக இருக்கும். உச்சநீதிமன்ற தீர்ப்பே ஒரு 5 ஆண்டுக்கு பிறகு தான் அந்த வழக்கில் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வழக்கிட்ட அந்த முதல் ஆண்டிலே வந்துருந்துச்சுன்னா இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல உந்து சக்தியை கொடுத்துருக்கும். கருப்பு பண புழக்கத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சி இருந்திருக்கும். நிச்சயமாக அதில் தோல்வி தான். 5 ஆண்டுகள் அவங்க அனுபவிச்சுட்டாங்க. இந்த என்ன விஷயம்னா, ஒரு தேர்தல் ஜனநாயகம் அப்படின்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான். ஒரு சமதளத்தை களத்தில் எல்லா அரசியல் கட்சிக்கும் ஏற்படுத்துவதும் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. நீங்கள் கட்சிக்கு நிதி கொடுக்குறோங்கிற பேரில், அது எலக்டோரல் பாண்டுங்கிற பேரில் எந்த வரைமுறையும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்காக மட்டுமே அனைத்தும் கொண்டு போகுதுன்னா இதில் ஒரு கிரிமினல் தனம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஜனநாயகத்துக்கு விரோதம்னு மட்டும் பார்க்காதீங்க, ஒரு கிரிமினல் தனம், குற்ற தன்மை தான் இதில் இருக்குது. எப்படின்னா, ஒரு விதி இருந்தது, 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் நிதி கொடுத்தா அரசியல் கட்சிகளுக்கு பெயரோடு தான் வெளியிடணும். அதான் இருந்தது காலங்காலமாக. அதை மாற்றி தான் மோடி ஜிம்மிக்கில் புதிய இந்தியா பிறந்ததில் 2014 ஏன்னா விடுதலை பெற்றது இந்தியா எப்போன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாரும் சொல்கிறது என்ன, பாஜக மோடி பக்தர்களுக்கு 2014 தான் இந்தியா விடுதலை பெற்றது. அந்த விடுதலை பெற்ற நாளிலிருந்து அவருடைய ஆட்சி காலம் தான் விடுதலை பெற்ற இந்தியா, புதிய இந்தியா. அதில் திடீர்னு அதை மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, எலக்டோரல் பாண்ட் தான் தேர்தல் பத்திரம் என்கிற பேரில் கொண்டு வர்றாங்க. இப்போ பழைய விதிமுறையில் என்னென்னா, ஒரு நிறுவனம் கொடுக்கலாம், வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து இந்திய அரசியல் கட்சிகள் எதுவும் பணம் வாங்கக்கூடாது என்பது விதி, சட்ட விதி. ஏற்கனவே ஹவாலா பணம்னு அத்வானி பட்டப்பாடு உங்களுக்கு தெரியும். அது பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு அது நிரூபிக்கப்பட்டது. அநேகமாக அன்னைக்கு அந்த ஹவாலா பணத்தில் அதிக பங்கு பெற்றது பாஜக, மற்ற அரசியல் கட்சிகள்.
அது எவ்வளோ பெரிய பேசுபொருள் ஆனதுங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ அதன் ஒட்டி தான் இந்த விதிகள்லாம் வருது. அப்போ அந்த விதிகளில் மிக தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிறுவனம் 5% லாபத்தில் 5% தான் கொடுக்கலான்னு இருந்துச்சு. அதை இவர் சந்தடி சாக்கிலேயே 2017-18 அதை மாற்றி 7.5 விழுக்காடு கொடுக்கலாம். அது ஒரு நிறுவனம் ஆரம்பித்து 3 ஆண்டுகளுக்குள்ளே கொடுக்கக்கூடாது. 3 ஆண்டுக்கு பிறகு தான் அவங்க லாபத்தில் 7.5%. இதுவே தேவையில்லாத விஷயம். ஆனால் இப்படியெல்லாம் உருவாக்கிட்டு ஆஹா நம்மளையெல்லாம் நம்ப வைத்து விட்டு என்ன பண்ணாங்கன்னா, லாபமே இல்லாத ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு தெரியும், அதில் வெளியிட்டிருக்கு. இன்னைக்கு உலக மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 68 மட்டும்தான் இருக்குது, ஒரு வாட்ச்மேன் இல்லை அந்த நிறுவனத்தில் இருக்கு. பேர் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் ஷேல் கம்பெனின்னு சொல்கிறோம்ல, போலி நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், வெறும் 60 கோடி ரூபா முதலீடு போட்டவன் வந்து 148 கோடி ரூபா நிதி கொடுத்துருக்குறான். இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் விடுங்க, ஒரு ஏழை தலித் விவசாயி குஜராத்தில் அவன் நிலத்தை விற்றுருக்கிறான். அது அதானி வில்மர் அந்த நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. 76 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதில் 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாவட்ட ஆட்சியர், துணை ஆட்சியருக்கு வாங்கிட்டு போய் எலக்டோரல் பாண்டில் பிஜேபி கொடுத்துருக்கான். அப்போ ஏழை எளிய மக்களையும் உங்களுக்கு வந்து அதிக முதலீடு அப்படின்னு சொல்லி பொய்யாக ஏமாற்றி அதை எலக்டோரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க. பெரும் நிறுவனங்கள் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைடு விடுவாங்க. இந்த ஈடின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ வானத்திலிருந்து குதித்த ஒரு பெரிய ஊழலை ஒழிக்கும் இந்த சாம்ராஜ்யம் மாதிரி கனவு நம்மள்கிட்ட காட்டுவாங்க, சீன் காட்டுவாங்க. ஆனால் அந்த என்னைக்கெல்லாம் ரைடு விடுதோ அடுத்த ஒரு வாரத்தில் பணத்தை கட்டிடுவான். அது எல்லாம் பாஜகவுக்கும் கட்டியிருக்காங்க. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ முழுக்க இந்திய ஜனநாயகத்தில் ஜனநாயக அங்கங்களாக இருக்கிற கண்காணிப்பு நிறுவனங்கள், அது சிபிஐயாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், ஈடியாக இருக்கலாம், இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு நிதி வாங்குவதற்காக, வயிறு வளர்ப்பதற்காக, இந்த பெரும் பணத்தை வைத்து தானே அவங்க எம்எல்ஏக்களுக்கு விலை பேசுகிறாங்க, எம்பிக்கு விலை பேசுகிறாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, கட்சியே விலை பேசி வாங்கிடுறாங்க. நள்ளிரவு 2 மணிக்கு கனவு காண்கிறாரு சரத்குமார், காலையில் போய் சீட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு மனைவிக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த பண வெப்பம் இதிலிருந்து திரட்டப்பட்ட நிதியிலிருந்து தான் கிடைக்குது. நீங்கள் அதானிக்கிட்ட அம்பானிக்கிட்ட வாங்குகிற நேரடி நிதியை விடுங்க, இப்போ ஈடியின் மூலம் மிரட்டி வாங்குகிற இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்ந்து வருது. இப்படி வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து பார்க்குற போது கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். 8,800 கோடி ரூபா சொல்கிறாங்க. அப்போ முழுக்க இந்த பணம் ஜனநாயகத்துக்கு எதிரான முறையில் திரட்டப்பட்டு ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக, அரசியல் கட்சிகளை சிதைப்பதற்காக, கம்பீரமாக இருந்த இந்த டைனமிக் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம்ல, இந்த கம்பீரமான ஜனநாயகத்தை அழித்தொழிப்பதற்கான அடிப்படை வேலைகளை செய்வதற்குத்தான் இந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே தான் இது ஒரு துன்ப காலம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த துன்ப காலத்தில் நாட்டு மக்களை மேலிருத்தி கொண்டு வருவதற்கான ஒரு சிறந்த முயற்சியை எடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான வேலை தான். நல்ல வேலை இப்பயாவது உச்சநீதிமன்றம் அதை செய்தது என்பது தான் இந்த நேரத்தில் நாம் பதிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ சமீப காலங்களாக பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு வந்து நேர்காணல் கொடுத்து கொண்டிருக்கிற பிரதமர் மோடி வந்து தொடர்ந்து தேர்தல் பத்திரம் கொடுத்து கேட்ட கேள்விக்கெல்லாம் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, அதனால் வந்து கருப்பு பணம் ஒளிந்தது, இதனால் வந்து வெளிப்படைத்தன்மை கிடைத்திருக்கிறது அப்படின்லாம் சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரம் இந்த தீர்ப்புனால் பல பேர் வந்து கஷ்டப்பட போறீங்க பின்னாடி அப்படின்லாம் சொல்றாரு. ஆமாம், அவர் ஏற்கனவே இப்போ தேர்தல் ஆணையத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற குழுவில் இருந்தார். அது ஒரு முறையாக இருந்தது. கொலிஜியம் இல்லை, அது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பது கொலிஜியம். அதுலேயும் இவர்களை மூக்கு நுழைத்து பண்ணாங்க. தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 பேர்னு கொண்டு வந்த பிறகு அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான். அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒருத்தர், இன்னொருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேர் இருந்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இருந்தது. அதையும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கிவிட்டு கேபினெட் அமைச்சர், இப்போ அமித்ஷான்னு நினைக்கிறேன், இப்போ உள்துறை அமைச்சரை போட்டிருக்காரு, எதிர்கட்சி பேருக்கு. அப்போ 2:1 ரேஞ்சில் இருக்குது. எப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்தாங்கன்னு தெரியுதா? அதில் பாருங்கள், அவர் கொண்டு வந்தவரே இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பே. இதுதான் இவங்க காலத்தில் ஜனநாயகம் பழகிற பாடு. 2வது விஷயம், இதில் இதே வெளிப்படைத்தன்மை இருக்குது, கருப்பு பணத்தை ஒழிக்குதுன்னா, இது கருப்பு பணத்தினுடைய உருவாக்கமால இருக்குது. மோடி அந்த புழுகு அத்தனையும், ஆகாச புழுகு அத்தனையும் புழுகுகிறார். நீங்கள் வடை சுடுறதை பற்றி நிறைய நம்ம சமூக வலைதளங்களை பார்க்குறோம். ஆனால் பொய் மூட்டைகளை தான் அவர் சுமந்து தெரிகிறார். இது இவருக்கு மட்டும் இல்லை, எல்லா பாசிசவாதிகளும் பொய்களை தான் பேசுவார்கள். அது ஹிட்லர் எடுத்து பாருங்கள்,
பேசுனதுல 90 விழுக்காடு பொய்யா தான் இருக்கும். புதிய ஜெர்மனி பிறந்து விட்டதும் பாரு, இங்கே புதிய இந்தியா பிறந்து விட்டது. இப்போ இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சதுனால புதிய பாரதம்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாங்கிற வார்த்தை இப்போ அவங்களுக்கு உகந்த வார்த்தையாக இல்லை. அதே மாதிரி முசோலினி எடுத்துக்கங்க, புதிய இத்தாலி அதை பற்றி தான் இருந்தது. பிஸ்மார்க் உடைய அந்த ஒற்றுமை மிகுந்த, அதாவது வலிமையான முறையில் இரும்பு கரம் கொண்டு மக்களை ஒடுக்குகிற அதற்கான ஒரு மறுபெயர் தான் பாசிசம். ஜனநாயக முறைகளை எல்லாம் அழித்தொழிப்பது தான் பாசிசம். அதைத்தான் நீங்கள் இங்கே பண்ணுறாங்க. அப்போ நீதிமன்றங்களாக இருந்தாலும் எதிர்த்து தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பை நான் ஒழித்து விட்டு அடுத்த தேர்தலில் மீண்டும் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை கொண்டு வருவோம்னு ஒரு நிதியமைச்சரால் சொல்ல முடியுதுல்ல. இந்த தைரியம் எப்படி வந்தது? நீதிக்கு தலைவணங்குவது தான் ஜனநாயகம். நீதியை மீறி அதற்கு புறம்பாக செயல்படுவது என்பது ஒரு காலம் ஜனநாயகம் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்குறாங்க. எனவே இது எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். இது பொய்யிலேயே பூத்து பொய்யை காய்த்து பொய்யே தரக்கூடிய ஒரு மாபெரும் விருட்சமாக பாஜகவும் ஆர்எஸ்எஸ் நச்சு மரமும் வளர்ந்திருக்கிறது. அவர்களிடம் இதை தவிர வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? ஆனால் என்னென்னா, இந்தியாவில் ஊடகங்கள் இது பற்றி பேசுவதில்லை. சமூக ஊடகங்கள் அக்கறையோடு இது பற்றி விவாதிக்கிறோம். ஆனால் பெரும் ஊடகங்கள் இருக்க இது எல்லாம் கார்பரேட்டினுடைய கைவரிசை, அது எல்லாம் அவங்க கையில் இருக்குது. அப்போ ஊடகம் ஒரு உளவியல் செலவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மோடி தும்முனா செய்தி ஒரு காலத்தில் நடிகைகளுக்கு வரும். அதை போல இப்போ மோடிக்கான கவர்ச்சி பிம்பங்களை உருவாக்குகிற வேலை தான் 24x7 24x7 வேலையாக நிறுவனங்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது, ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. தப்பி பிழைத்தா அந்த ஊடகங்களையும் உடைத்தெய்வார்கள். என்டிடிவி கண் முன்னால் இருக்கிற சாட்சி. இப்போ இது எல்லாமே மிக தெளிவாக காட்டுகிறது. நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் இன்னும் தீவிரமாக கலாய்வு செய்து அந்த கல்பிரிட்ஸ், இந்த ரியல் கல்பிரிட்ஸ் குற்றவாளிகளை வெளியே கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஹைதராபாத்தை சார்ந்த அரபிந்தோ பார்மாசூட்டிக்கல் நிறுவனம் மிக தெளிவாக எலக்டோரல் பாண்டை பாஜகவும் கொடுத்திருக்கிறது. அதன் மூலம் ஆயுஷ்மான் திட்டத்தில் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் அவர்கள் பலன் பெறக்கூடிய அளவிற்கு அந்த திட்டங்களை மத்திய அரசிடம் பெற்றிருக்கிறது. இதைத்தான் நம்ம சொல்கிறோம், பலன் கொடுத்து பலனை எடுப்பது. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இது அப்பட்டமான ஊழல் நடவடிக்கை. அதில் கைது செய்யப்பட்டிருக்கிற சரச்சந்திர ரெட்டி, அவர் தான் மதுபான கொள்கை டெல்லியிலையும் முக்கியமானவர். அப்போ ரெண்டையும் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்காரு. இங்கே வாங்கினவங்கெல்லாம் வெளியில் ஆட்சியர்களாக, அதிகாரிகளாக, மாட்சிமை தகுந்த பிரதமராக, உள்துறை அமைச்சராக இருக்கிறார்கள். சட்டம் எப்படி வேலை செய்கிறது என்பதற்கு இதுவே தெளிவாக இருக்கிறது. நிச்சயமான இது மாதிரியான குற்றங்கள்லாம் இருக்குது. இந்த இதெல்லாம் எடுக்கப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அது நடக்கும், நடந்தே தீரும். அப்போ மருந்து கம்பெனிகள் எப்படி இயங்குகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இதே ஹைதராபாத் பேஸ்டு மருந்து கம்பெனி எத்தனை முறை இது பண்ணுச்சு. ஹாஸ்பிட்டல்ஸ், அப்போ இதெல்லாம் நம்ம எப்பயுமே கேட்டது இல்லையே. இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? இங்கே பாருங்க, மணல் கொள்ளையை பற்றி பேசிட்டு இருக்கிறான். மருந்து கொள்ளையே நீட்டி இடித்தவர்கள். என்ன சொல்ல போனால் உயிர்காக்கும் மருத்துவத்துறையிலேயே இவ்வளவு பெரிய தகுதித்தங்களை செய்துவிட்டு, கொள்ளையை அடித்து விட்டு, அவங்களுக்கு அனுசரணையாக இருந்து விட்டு, அதற்காக இடி எல்லாம் பயன்படுத்தி விட்டு, அங்கேயும் நீங்கள் எலக்ட்ரல் பாண்டை வாங்கிக்கிட்டு இவ்வளவு பேசுகிற உங்களுக்கு வாய் நீளுகிறது என்றால் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்தியா? இதுதான் நம்முடைய கேள்வி. அரவிந்த் கெஜ்ரிவாலோட வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கிட்ட அவருக்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்கிறாங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. அதே போலவே அவங்களோட ஃபார்மாக்கு அதே ஃபார்மா தான். அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ உள்ள இருக்காருன்னா அதுக்கு இடி என்ன சொல்லுது? ஒரு பேஸ் வழக்கு இருக்குல்ல, அடிப்படையான வழக்கு. அவரே தானே பாஜக கொடுத்துருக்காரு. ஏன் பாஜகவில் இருந்து நட்டாவை தூக்கி உள்ள போட வேண்டியதானே? அமித்ஷாவை தூக்கி உள்ள போட வேண்டியதானே? ஏன் போடலை? அப்போ இங்கே தெரிகிறதா, சட்டம் இரு வகையில் செயல்படுகிறது. எதிர்கட்சிகளுக்கு என்றால் அது தீவிரம் காட்டும், ஆளுங்கட்சி என்றால் அதை அடங்கி கொள்ளும், அவர்களுக்கு விசுவாசமாக வாழை வாட்டும். நாய்களைப் போல எலும்பு துண்டு போடுகிற நாய்களுக்கு எப்படி வாழையாட்டும்? நாய் நன்றி உள்ளது. எனவே அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அதைவிட கேவலமானவர்களாக இன்றைக்கு இடியும் சிபிஐயும் மத்திய ஒன்றிய நிறுவனங்களும் கண்காணிப்பு நிறுவனங்களும் மாறி போய்விட்டது. ஊழல் ஒழிப்பு இந்த சிவிசின்னு சொல்லுவோம், அது எந்த நிலையில் இருக்குங்கிறதே எனக்கு தெரியலை. இதையெல்லாம் எந்த கருத்துமே சொல்வதில்லை. அப்போ ஆக மொத்தம் இந்திய ஜனநாயகத்தில் இந்த 70 ஆண்டுகளில் படிப்படியாக நம்முடைய தேவையொட்டி ஒவ்வொரு நிறுவனங்களாக உருவாக்கியிருக்கிறோம். இதை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடுகிற, அழித்தொடிக்கிற ஒரே வேலையை தான் மோடி வகையறாக்கள் இதுவரை செய்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த வேலையும் செய்யலை. என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும்.
நிச்சயமா அது வந்து நஷ்டத்தில் இயங்குகிற பார்மா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த தகுதி திருத்தங்கள்லாம் நிச்சயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றும் தெளிவாக இருக்கிறது. என்னுடைய கணக்கு என்னன்னா, இதெல்லாம் போலி நிறுவனங்கள் தான். இந்த நிறுவனங்கள் பேரில் இவங்களே உருவாக்க சொல்லி இவங்களே அதிலிருந்து பங்குதாரர்களாக இருக்கிறார்களா என்பதை கண்டறியணும். அதற்கு உச்சநீதிமன்றம் எஸ்ஐடின்னு சொல்கிறோம்ல, உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் இந்த வழக்கு நடத்தப்பட வேண்டும். இது துருவி ஆராயப்பட வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் மக்கள் முன்னால் நிறுத்தப்படணும். ஏன்னு பாருங்களேன், முதல்ல இந்த எலக்ட்ரல் பாண்டு கேஸு இவ்வளோ டிலே ஆனிச்சு. அடுத்து அதில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த பட்டியலை வெளியிடணும்னு சொன்னாங்க. பட்டியலை வெளியிடுவதற்கு எனக்கு காலம் பத்தாது 3 மாதம் தேவை. டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்கிற நாம டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கருத்தை சொல்லுது. வெறும் 29 வங்கி கிளைகளுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த 29 வங்கியை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்க முடியும். ஆனால் ஏன் இழுத்தடிக்கிற வேலை, இந்த உண்மை வெளியே வந்தால் நம்ம அம்பலப்பட்டு போவோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, வேற வழி இல்லைன்னா அடுத்த நாள் உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, நீ கொடுத்தே ஆகணும், தேதி நிர்ணயித்து விட்டது, கொடுத்தார்கள். ஆனால் அந்த வரிசை என்ன விட்டு விட்டார்கள். எவ்வளோ பாருங்க, முதல் சர்க்கிள், அதற்கு அடுத்த சர்க்கிள், அதற்கு அடுத்து அந்த வரிசை என்ன சொல்லாமல் போனது. இப்படி ஒவ்வொன்றாக உச்சநீதிமன்றம் ஒவ்வொன்றிலும் தலையிட்ட பிறகுதான் இது வெளியில் வந்திருக்கு. இது என்னமோ எடுத்தோடனே அவங்க நல்லவங்க நினைச்சு எடுத்து வச்சிடல. மோடி சொல்ற மாதிரி கருப்பு பணத்தை ஒழிக்கிற விஷயமா தான் எடுத்து சொல்லிட வேண்டியதானே. கருப்பு பணத்தை ஒழிக்கிறங்கிற பேர்ல தானே 2014 டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்து இருந்த வெள்ளை பணத்தையே வேட்டையாடி போனீங்க. அதனால சாதாரண மக்கள் தானே 270 பேர் ஏடிஎம்ல நின்று செத்து போனான் இந்த தைக்கும் கோடையில். எனவே நீங்கள் வெள்ளை பணத்தை பற்றி பேசினாலும் சரி, கருப்பு பணத்தை பற்றி பேசினாலும் சரி, மக்கள் தெளிவாக இருக்கிறார். நீங்கள் அப்போ உங்கள் மடியில் கணம் இல்லைன்னா அப்பயே சொல்லியிருக்கலாமே. நிதியமைச்சர் தானே இதை சொல்லி பேசியிருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க? மற்றதுக்கெல்லாம் பாஞ்சு பேசக்கூடியவர்கள் ஏன் சொல்லலை? பம்மி ஏன் நின்னாங்க? இது எல்லாமே 1000 அர்த்தம் உள்ள கேள்விகளாக இருக்கிறது. எனவே தான் இது எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஊழல் சாம்ராஜ்யத்தின் மறுபெயர் தான் இன்றைக்கு பாஜக ஆட்சி, மோடியின் ஆட்சி. இது ஊழலால் கட்டப்பட்டது. ராமன் பெயர் சொல்வதற்கு அருகதையற்றவர்கள். அந்த நாட்களை கூட அவங்க பேசுவதற்கு அவங்களுக்கு அருகதை இல்லை. ஒரு பக்கம் ராமனை பற்றி பேசுவார், ஏகபத்தினி விருதன். இவர் சொந்த மனைவியை அனுப்பிட்டார். அவன் காட்டில் கடத்திக்கிட்டு போன மனைவிக்காக இன்னொரு தேசம் ஏகி படை நடத்தி அந்த மனைவியை மீண்டும் கொண்டு வந்தவர் ராமன். இந்த தரித்திர ராமன் இருக்கிறாரே, இவர் சொந்த மனைவியை வனவாசம் அனுப்பிவிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் வாழ்க்கையை. எனவே ராமனுக்கு இவர்களுக்கு எப்படி பொருத்தம்? ஊழலுக்கு எதிராக நின்றவர். இதிகாச ராமனை பல விஷயங்கள் நம்ம விமர்சிப்போம். அது சம்பூகன் கொலை படம், அதை விடுங்க. ஆனால் ஒரு புராண கதைங்கிற பேரில் கூட அது சொல்கிற தர்மம், அது சொல்கிற நீதி, நேர்மை, அதற்கு முற்றிலும் எதிராக நிற்கக்கூடியவர் தான் சாட்சாத் மோடி. எனவே ராமர் கோயிலை திறந்ததுனால இந்த இரத்த கரை படித்து அந்த கரம் எல்லாமே ஒடிஞ்சிருமா, மறைந்து விடுமா? நிச்சயம் மறையாது. இது ஊழல் சாம்ராஜ்யம் தான். இன்னொன்னையும் சொல்கிறேன், உலகத்தில் பல அதிசயம் நடக்கும். தமிழ்நாட்டை பற்றி நிறைய பேசுகிறாரு. இங்கெல்லாம் அமைதியாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். இப்போ அங்கே வெறுப்பு பிரச்சாரம் தான் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே பேசுகிறது என்ன, உங்கள் தாலியை அறுத்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் அறுத்த தாலி தான் அதிகம். மோடி அறுத்த தாலிகளின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில். கொரோனா காலத்தில் பாருங்கள், எடுத்து பாருங்கள். அதெல்லாம் எங்கே போனது? சாதாரண இதே வடபுலத்து புலம்பெயர் தொழிலாளர்கள், நம்ம கெஸ்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம், நம்ம விருந்தினர்களாக நம்ம தென் மாநிலங்களில் இருந்தவங்க நடையா நடக்க விட்டீங்களே. ஒரு ரயிலை கூட விடலை. எப்போ வந்தே பாரத்னு சல்யூட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு ரயிலை விட மாட்டேன்ட்டீங்க. நடையாக நடந்து எத்தனை பேர் செத்தார்கள். பிள்ளை குட்டிகளோடு மூட்டை முடிச்சுகளோடு சென்ற அந்த நெடுஞ்சாலைகள் முழுவதும் அவர்கள் சென்ற அந்த காட்சியை, கோர காட்சியை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்பையெல்லாம் இறங்காத இதயம், 56 இன்ச்சு நெஞ்சு அவருக்கு. இப்போயெல்லாம் இறங்கவே இல்லை. இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் அடுக்கிக்கிட்டு போகலாம். ரஃபேல் வெறும் 619 கோடி ரூபா முந்தைய காங்கிரஸ் அரசு ஒப்பந்தம் போட்டுடுச்சு அந்த பிரெஞ்சு நிறுவனத்தோட. இவங்க வந்தாங்க, அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கே தெரியாம பிரதமர் அலுவலகம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டீல் பண்றாங்க. அது 1620 கோடியாக மாறுகிறது. இது பிரச்சனை ஆகுது. அது என்ன, பிரெஞ்சு நீதிமன்றத்தில் இந்த இதுல வந்து ஊழல் இருக்கு அப்படின்னு அங்க ஒரு வழக்கு போகுது, ஆமான்ட்டாங்க. அப்ப இங்க என்ன வருகிறது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இது வந்துருச்சு. என்ன பண்ணணும் வழக்குன்னா, நேர்மையா அந்த டீல் பண்ண அந்த எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு கோப்புகளை கொடுத்து வாதிட்டு நான் குற்றமற்றவன் நிரூபிச்சா சரி. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, அதில் வந்து நான் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு.
இது குற்றம் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா எந்த கோப்புகளையும் காட்டலை. திடீர்னு பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்த கோப்புகள் காணாமல் போய்விட்டது. இந்த டிஜிட்டல் யுகத்தில் இதெல்லாம் நம்புறது மாதிரி இருக்க. அப்போ பெரும் ஊழல் நடந்திருக்கிறது. அதை மறைப்பதற்கான ஒரு பெரும் பிரச்சாரமாகத்தான் அந்த ஊழல் அந்த கோப்புகள் மாயமாகிவிட்டது என்கிற வார்த்தையாக வருகிறது. இது தெரியாதா? இது நீதிமன்றத்துக்கு புரியாதா? ஆனால் நீதிமன்றம் சாட்சியங்களை வைத்து தானே குற்றவாளியை தீர்மானிக்கும். சாட்சியங்கள் இல்லை. அந்த கோப்புகளை முழுக்க அடித்து விட்டு இப்போ நீங்கள் ரொம்ப யோக்கியர்கள் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்களே தவிர உண்மை அது இல்லை. இப்படி ஒன்றா இரண்டா ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொல்லலாம். எனவே இது எல்லாமே ஊழலில் புழுபுடுத்து போன. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் சுயம் சேவக்குகள் பெரிய யோக்கியன்கள் என்று தங்களை சொல்லுவாங்க, ஒழுக்க சீலர்கள்னு சொல்லுவாங்க. இதை பற்றியெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அண்ணா ஹசாராக்கள் ஊழலுக்கு எதிராக வருவாங்க. ஏன் கேஜ்ரிவாலை குறி வைக்கிறாங்க தெரியுங்களா? ஏன்னா அவர் ஊழலுக்கு எதிராக அவர் நிற்கிறவர். அவர் இவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிற போது மக்கள் மத்தியில் எடுபடுது. அண்ணா ஹசாரே கெஜ்ரிவால் அவர்கள் பாதையிலிருந்து மாறி போய் விட்டார். மதுபான கொள்கைகளை அவர் போகாதேன்னு நான் சொன்னேன், அதை அவர் பற்றி கொண்டார், அதனால தான் அவருக்கு இந்த நிலைன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதுதான் அண்ணா ஹசாரே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ரஃபேல் ஊழல்ல அண்ணா ஹசாரே என்ன பங்கு பணி ஆற்றினார்? ஏன் அதை எதிர்த்து கேட்கல? டிமானிட்டைசேஷன்ல குஜராத்திகள் முழுவதும் கருப்பு பணத்தை 2000 ரூபா நோட்டை முழுக்க மாற்றி கொடுத்த ஏஜென்ட்டுகளாக சப் ஏஜென்ட் மாறினானே, கமிஷன் ஏஜென்ட்டுகளாக மாறினாங்களே, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இந்த ஊழலை பற்றிலாம் தெரியாதா? இப்போ ஊழலில் தானே இந்தியா வளர்ந்துருக்கு. ஊழலை ஒழிக்கலையே. இது அண்ணா ஹசாரேவுக்கு தெரியாதா? ஏன் இப்போ நீண்ட சயனத்தில் உறக்கத்தில் இருக்கிறார்? திடீர்னு கேஜ்ரிவாலுக்கு மதுபான கொள்கையில் வகுத்தது ஒரு அரசு, அதை நீங்கள் விமர்சிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்படி வாட்டி வதக்குகிற போது நீங்கள் என்ன யோக்கியன்ல நீங்கள் கேட்டிருக்கணும். அப்போ தானே உங்கள்கிட்ட ஒரு காந்தியத்தன்மை இருக்கிறது, ஒரு நடுவுநிலை இருக்குன்னு மக்கள் நம்புவார்கள். நீங்கள் அதற்கு மாறாக இவர்களையே நீங்கள் கேள்வி கேட்டால், இப்போ பாருங்கள், டெல்லி ஸ்டேட்ஹுட் இருந்துச்சு, அதை எடுத்தீங்களா? நாடாளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் கொண்டு வந்து காஷ்மீருக்கு 370 கொண்டு வந்து மட்டும் தெரியுது. இது டெல்லிக்கு இருந்ததை எடுத்துட்டீங்க. இப்போ நாளைக்கு எல்லா மாநிலங்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனையை நீங்கள் ஏற்படுத்த மாட்டீங்கிறதுக்கு என்ன இருக்குது? எனவே இப்போது இருப்பது கூட்டாட்சி முறை அல்ல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதே மோடி பேசின போது, குஜராத்தில் பேசின போது, கான்ஃபெடரேஷன் கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் தான், ஸ்டேட் சென்டருங்கிற ரிலேஷன் மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுப்போம். இனி டெல்லியிலேருந்து மாநிலங்களை பார்க்க மாட்டேன், மாநிலங்கள்லேருந்து தான் டெல்லியை பார்ப்பேன் எல்லாம் சொன்னீங்க. மாநிலங்களையே காலி பண்ணிட்டீங்களே, அதுதான உண்மை. எனவே எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற போது இந்தியாவின் ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை, இந்தியாவினுடைய அந்த ஊழலற்ற போக்கு அப்படின்னு வர்றபோது அரசியலில் படிப்படியாக வந்த வளர்ச்சிகளை கூட அழித்துழித்து ஊழலின் மொத்த ரூபமாக இன்றைக்கு மோடி காட்சியளிக்கிறார். அதான் உண்மை. இப்போ பிரதமர் அவருடைய ரீசெண்ட் வெறுப்பு பேச்சை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது குறிப்பாக அது பேசுபொருளாக இருக்கிறது அந்த சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சர்வே, அதை குறித்து, அதோடைய வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனை குறித்து கம்யூனிஸ்டுகள்லேருந்து காங்கிரஸ்லேருந்து தொடர்ந்து எல்லாரும் பேசுகிறாங்க. அதோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இவர் இந்துக்களின் வளத்தை பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதை மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த சர்வே எடுப்பதன் மூலம் பாஜகவிற்கோ மோடி அவர்களுக்கோ வருகிற பயம் எதனால்? இப்போ 639வது இடத்துல இருந்த ஒரு தொழிலதிபர் இவர் ஆட்சி பொறுப்பேற்று 10 ஆண்டுகளில் 3வது இடத்துக்கு வந்தார். இப்போ மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்காரு. யாரை சொல்கிறேன்னு தெரியும், அதானி. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுங்கிறது அந்த அதானிக்காக மட்டும்தான் ஆடுது. தனி விமானத்தில் அவரோடு தான் பயணம், நாடுகளுக்கு பயணம். இந்த உலகம் சுற்றும் வாலிபர் எங்கெங்கெல்லாம் இரும்பு வளம் இருக்குதோ, தாது இருக்கிறதோ, அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி நிலக்கரி தாது இருக்கிறதோ, நிலக்கரி வளம் இருக்குதோ, அங்கெல்லாம் குத்தகை விடுவதற்கு ஸ்டேட் பேங்க் மேனேஜரையும் கையோடு அழைச்சிட்டு போய் அங்கேயே உட்கார்ந்த இடத்துலையே சீல் வச்சு உடனடியாக ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு தரகு வேலையை செய்யக்கூடிய நபராக மோடி மாறிவிட்டார். முன்னே எப்பயும் பிரதமர் பதவி என்பது இந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபெடரேஷன் இருக்கும், ஃபிக்கி இருக்கும், சேம்பர், நம்ம காமர்ஸ் சேம்பர்லாம் இருக்குது, அவங்களோட பேசுவாங்க, அவங்களுக்கான விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த தொழிற்சங்கங்களோடையும் பேசுவாங்க, தொழிலாளர்களுடைய பிரச்சனை பற்றியும் இது பண்ணுவாங்க. ஒரு பல தரப்பட்ட கருத்துக்களையும் உள்வாங்கி கொள்கைகளை வகுப்பாங்க. இதுதான் அரசு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இந்த 4 நபர்களுக்காகவே கொள்கை வைக்கிறார். எல்லா கொள்கையும் அவர்களுக்காகவே வைக்கப்படுகிறது. அப்படிதான் போயிட்டு இருக்கிறார். அப்போ இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளியில் வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 25 லட்சம் கோடி வங்கி கடன்கள் வராக்கடன்களாக இன்னைக்கு நீக்கம் செய்யப்பட்டிருக்கு.
இந்த 10 ஆண்டு முழுக்க, இந்த 6-7 ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கனால 16 லட்சம் கோடி, ₹1 ₹2 இல்லை, 16 லட்சம் கோடி ரூபாய். அப்போ 26 லட்சம் கோடினா கிட்டத்தட்ட நம்முடைய இந்த 10 ஆண்டுகளில் பெரு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த கடன் தள்ளுபடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 55% விழுக்காடு, ஒரு ஆண்டு பட்ஜெட்டில் 55 விழுக்காடு அப்படி போகுது. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏன் எம்எஸ்பி கொடுத்துருக்க முடியாது? விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கலாம், தரமான கல்வியை இலவசமாக கட்டாயமாக கொடுத்துருக்கலாம், ஒடுக்கப்பட்ட சமூக ரீதியில் பிற்படுத்தப்பட்ட தலித் பழங்குடி மக்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை கொடுத்துருக்கலாம், ஆயிரக்கணக்கான கல்லூரிகளை கட்டியிருக்கலாம், மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இலவசமாக கொடுத்துருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாமே. இதெல்லாம் எடுத்து கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு இல்லை உங்கள் பிள்ளையாருக்கு உடைச்சிக்கிட்டீங்களே. வெறும் 856 குடும்பங்களுக்காகத்தானே நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். அதானே எங்கள் குற்றச்சாட்டு. வேற யாருக்கு நீங்கள் உழைச்சிங்க சொல்லுங்க? ஒரு விவசாயியை கை தூக்கி விட்டுன்னு சொல்லுங்க. இல்லையே. இப்போ இது எல்லாமே தெளிவாக இருக்கிறது. நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும். மோடியினுடைய அரசு தொடர்ந்து இந்த பெரும் நிறுவனங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதற்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் விளைவுதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ இதை பற்றி கேள்வி இந்த தேர்தல் வந்தோடனே தென் மாநிலங்கள், முற்போக்கான மாநிலங்கள், இங்கே நீங்கள் ஜெய் பஜ்ரங் பலின்னு சொன்ன அவங்க ஆண்ட மாநிலம் கர்நாடகாவே போயா அப்படின்னு அனுப்பி விட்டார்கள். எனவே அந்த பயம் இங்கே அதெல்லாம் பேசலை. இப்போ ஊபி கல்வி அறிவு இல்லாத ராஜஸ்தான் மற்ற இடங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறார்கள். நம்முடைய கேள்வி, 2006 மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அந்த தேசிய வளர்ச்சி குழுமம், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு இருக்கு, அது இல்லை வளர்ச்சி, இது டெவலப்மெண்ட் இன்டகிரேஷனும் இருக்கு, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலும் இருக்கு. இது எல்லாம் அந்த காலம் வரலையும் கூட்டிக்கிட்டு இருந்தாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டுவாங்க. மோடி அதை கூட்டுவதே இல்லை. அதில் 2006 அவர் பேசுனது என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு இந்திய வளங்களில் முன்னுரிமை கொடுக்கணும், தலித்துகளுக்கு பழங்குடி மக்களுக்கு அதே போல் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பேசுனது என்ன தவறு? ஏன்னா சச்சார் குழு, ராஜேந்திர சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டியாக போட்டாங்க இந்திய அரசு. சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியருடைய வாழ்க்கை முறையெல்லாம் ஆய்வு செய்து அது வெளியிட்டது என்னன்னா, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக தலித்துகளை விட கீழே இருக்கிற ஒரு சமூகமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆதாரப்பூர்வமாக சொன்னாங்களா இல்லையா? எனவே அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனையும் காதில் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நாம் செய்யணும்னாரு. உடனே இந்துக்கள்கிட்ட இருந்து பிடிங்கியா கொடுக்குன்னாரு. 86-90 கோடி இந்துக்கள் இருக்கிற இந்த நாட்டில் 14 கோடி இஸ்லாமியர்களை ஏன் எதிரியா நீ காட்டுற? எப்படி எதிரியாக இருக்க முடியும்? அந்த போட்டியே பொருந்தாத போட்டியாச்சு, எப்படி இருக்க முடியும்? பெரு நிறுவனங்களுடைய தலைவர்கள்லாம் எடுத்து பாருங்க, யார் இது? ஒன்று பார்சியா இருக்கிறாரு, மற்ற சிறுபான்மையினர், அல்லது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இஸ்லாமியரை தவிர பாக்கி எல்லாம் இந்துக்களாக தானே இருக்காங்க. மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் முழுக்க இந்துக்களாக தானே இருக்காங்க. உலக அளவில் அன்னைக்கு 1வது இடத்தை நோக்கி மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் இருக்கிறோம். அந்த பக்கம் கோமாதாவுக்கு கோயில் கட்டுறான், மாட்டிறைச்சி வச்சிருந்தாரு அடிச்சு கொள்றான், இந்த பக்கம் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ பணம் வந்தால் எதையும் பிணத்தை கூட விற்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். கடவுளே இங்கே காசுக்கு தான் விற்கப்படுகிறது. ராமன் கோயில் திறப்பு இல்லை, அதை நாம் பார்த்தோம். ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு அந்த நிலத்தின் மதிப்பு பல மடங்கு ஆணிச்சு. அதில் இடைத்தரகாக இருந்து அங்கே நிலம் வாங்கி கொடுத்த அத்தனை ஆர்எஸ்எஸ் காரனும் பாஜகனும் கோடீஸ்வரன் ஆகிட்டான் ஒரு வருஷத்தில். இதுதான் நடந்தது. இப்போ அங்கே இடையில அந்த இதுக்கு சொல்லுவாங்கல்ல, வியாபாரங்கள், மற்றதுக்கான வேலைகள், இது எல்லாமே அவர்கள் தான் கையில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே ஒரு பொருளாதார நலனோடு ஒட்டி தங்களுடைய ஆட்களுக்கு வேண்டிய வேலையை இணைத்து தான் செய்கிறார்கள், பொருத்தி பார்த்து தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த கேள்விகள்லாம் வருது, அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்போ என்ன செய்கிறார்கள்? இந்த வெறுப்பு பிரச்சாரம். இந்த வெறுப்பு பிரச்சாரம் என்ன புதுசா? அவர் ஏற்கனவே குஜராத் கலவரத்தின் போது நீங்கள் நடந்து கொண்ட முறை இன்னைக்கு இருக்கே. பட்டுன்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்னும் உள்ள வச்சிருக்கீங்களே, ஏன்? என்ன காரணம்? உங்களுக்கு எதிராக சட்டல் அவார்ட் இந்த அம்மையார், அவங்க யாரு? அவங்க தாத்தா காலத்திலிருந்து சுதந்திர போராட்டத்தை கலந்து கொண்டவர், ஹண்டர் கமிஷன்ல பிரதிநிதியாக இருந்தவர் அவங்க தாத்தா, தெரியுமா உங்களுக்கு? அவங்க இந்த அம்மாவுடைய இதெல்லாம் என்ஜிஓ இதெல்லாம் நீக்கி விட்டு அவர்களுமே எத்தனை கேஸ் உச்சநீதிமன்றம்ல இன்னைக்கு அந்த அம்மாவை பிணையில விட்டுருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்களும் சிறையில் இருப்பாங்க. காரணம் என்னவென்றால் இந்த 2002 கலவரத்தை கேள்வி கேட்டது தான். பில்கிஸ் பானு கதையில பார்த்தோம்ல, பெண்களுக்காக இறங்கக்கூடியவர் இவர், முத்தலாக்க கொண்டு வந்தேன். அந்த பில்கிஸ் பானு யாரியா? அதை வன்புணர்வு செஞ்ச 11 பேரும் பாஜக ஆட்கள், கழிசடை பேர்வழிகள்.
அயோக்கியன்கள், சமூக விரோதிகள். அவனுக்கு நீங்க நல்லெண்ண அடிப்படையில் கொடுத்துட்டு விடுதலை செஞ்சீங்களே, என்ன நியாயம்? மறுபடியும் உச்சநீதிமன்றம் அல்லவா தலையில குட்டி உள்ள தூக்கி போட்டு வச்சிருக்கு. எனவே இது எல்லாமே தெளிவாக இருக்கிறது. அடுக்கடுக்கான நாடகங்கள் மூலம் நாட்டு மக்களை ஏமாத்தலாங்கிறாங்க. மக்கள் ஏமாந்தார்கள், நான் மறுக்கலை. ஆனால் தொடர்ந்து ஏமாற மாட்டார்கள், விழித்து கொள்வார்கள். இந்த தேர்தலில் நிச்சயமாக மோடிக்கான முடிவுரையை உறுதியாக வடபுலத்தில் எழுதப் போகிறார்கள். தெரிஞ்சிடுச்சு. சூரத்தில் ஏன் ஒன்னால ஒரு ஆள் இதுவரையிலும் நீ தான் ஜெயிச்சிருக்கிற, 85லேருந்து நீ தான் சிட்டிங் எம்பி. ஏன் இப்போ அந்த எம்பி காங்கிரஸ் வேட்பாளர் கையெழுத்து சரியில்லை, அவருக்கு இது போட்டவர், சரி ரைட்டு, அதுக்கு அடுத்து இன்னொன்று பதிலி போடுவாங்கல்ல, அதுலேயும் சரியில்லைன்னு சொல்லி இது பண்ணுறான். மற்றவங்க எல்லாம் ஒரே நாளில் வர்றான். என்ன மக்கள் என்ன முட்டாள்களா, மடையர்களா? உங்கள் ஓரங்க நாடகம் எங்களுக்கு தெரியாதா? எதிர்த்து போரிடுவார்கள் மக்கள். அவ்வளோ ஈஸியாக பெற்ற சுதந்திரத்தை, ஜனநாயகத்தன்மையை இழப்பதற்கு மக்கள் ஒருபோதும் விட மாட்டாங்க. உங்கள் சர்வாதிகாரத்துக்காக அவங்க மக்கள் மயங்கி போய் நிற்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நிச்சயம் மிகச்சிறந்த எதிர்ப்பை அங்கே பதிவு செய்வாங்க. உச்சநீதிமன்றம் இதுலேயும் தலையிடணும். எப்படி சண்டிகர் தேர்தலில் ஒரு அதிகாரி உட்கார்ந்துக்கிட்டு அத்தனையிலையும் கையெழுத்து போட்டு மாற்றி அமைத்தானோ அதே வேலை தான் இது. இதுக்கு வித்தியாசம் எதுவுமே இல்லை. சண்டிகாரில் அம்பலப்பட்டு போனா இங்கேயும் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். நீதிமன்றம் தலையிட வேண்டியிருக்குது. நல்ல வேலை வழக்குக்கு போயிருக்காங்க. கட்டாயம் அது மறுதேர்தலாக நடத்தப்படணும். இது தேர்தலே அல்ல. அப்படி தேர்தல் ஆணையம்னா இது தேரா ஆணையம். இது தேர்தல் ஆணையம் அல்ல. இது தேரா ஆணையம், வேண்டா ஆணையம், மோடி ஆணையம். அதான் உண்மை. ஜனநாயகத்தன்மையை நிலைநிறுத்துவதற்காக இந்த அதாவது உலக அளவில் அங்கே இந்திய தேர்தல் முறையில் பல குறைபாடுகள் இருக்கு. ஆனால் ஏன் தெரியுமா பாராட்டுறாங்க? இவ்வளவு கோடி மக்களும் திறந்த மனத்தோடு வாக்களிக்கிற ஒரு உரிமை இருக்கே. நீங்கள் அந்த மெஷினில் சிப் வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க, மாற்றுறீங்க, அதெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கட்டும். நான் வாக்கு எண்ணிக்கையை பற்றி சொல்கிறேன், வாக்கு முறைமையை பற்றி சொல்கிறேன். இது இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த முறையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதை உலக அளவில் பூர்த்தி செய்து விட்டார் நம்முடைய மோடி. எப்படி குஜராத்தில் இப்போ அந்த சூரத்தில் நடந்தது, அதுக்கு முன்னாடி சண்டிகரில் நடந்தது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினது, கோவாவில் ஆட்சி மாற்றம், மணிப்பூரில் இந்த ரெட்டை என்ஜின் ஆட்சினே சொல்லுவார். மாநிலத்தில் நாங்கள் இருந்தோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு அதானே சொல்கிறார். நாங்கள் இங்கே இருந்தாக்க இன்னும் வளர்ச்சிருக்கோம். மணிப்பூரில் 2 நீங்கள் தானே ஏன் நிர்வாணமாக ஊர்வலம் விட்டாங்க பழங்குடி பெண்களை? அதை பற்றி பேசவோ பார்க்கவோ செல்லாத ஒரு பிரதமர், நீ எல்லாம் ஒரு பிரதமரா என்று மக்கள் கேட்கிற அளவுக்கு போணுச்சு. உங்கள் வேட்பாளரை இப்போ போய் ஓட்டு கேட்க சொல்லுங்க. நாங்கள் ஏன் அங்கே உள்ள நுழைய முடியல? ரெட்டை இன்ஜின் ஆட்சி, 3 இன்ஜின் ஆட்சியை கொடுத்தாங்களே, என்ன நடந்தது? எனவே ஆட்சி செய்ய தெரியாதவர்களிடம் மக்கள் ஆட்சியை கொடுத்து விட்டார்கள். 100 குரங்கு கிட்ட கொடுத்து ஒரு காரை கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? எல்லாம் ஏறி உட்காந்து விளையாடி தவிர காரை ஓட்ட தெரியாது. அதான் இன்றைக்கு அரசு ஸ்தம்பித்து போய் இருக்கிறது. வளர்ச்சி முழுவதும் ஒரு சில பெரும் பணக்கார குடும்பங்களுக்குத்தான் வளர்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. வறட்சியும் வேலையின்மையும் நோய் நொடிகளும் துன்பங்களும் பல கோடி மக்களுக்கு இருக்கிறது, விவசாயிகளுக்கு இருக்கிறது. எனவே இது மோடியின் ஆட்சி அல்ல. இது காணல் நீரை போல அது காட்டப்படுகிற ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சி. எனவேதான் இந்தியாவினுடைய ஆன்மாவே மோடிக்கு எதிராக இருக்கிறது, பாஜக ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் விவசாயிகள் பெரும் திரள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இருக்கிறது. நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வராக்கடன்லாம் ஜப்தி பண்ணாமல் அந்த எல்லாம் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்க நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கோடிக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தந்திருப்பீங்க. ஆனால் ஏற்கனவே வேலையில் இருந்த 5 கோடி பேரை வேலையிலிருந்து விரட்டி இருக்கிறீங்க. நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இருந்ததையே இழுத்து மூட வைத்திருக்கிறீர்கள். அதைத்தான் உங்கள் ஆட்சி செய்திருக்கிறது. எனவே இந்த கருணை இல்லாத ஆட்சியை அகற்றுகிற மக்களின் மகத்தான போராட்டம் இந்த தேர்தலில் முற்று பெறும். ஒரு விடிவு கிடைக்கும். இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறுங்கிறதா எங்களுடைய நம்பிக்கை. இறுதியாக ஒரு கேள்வி. ராகுல் காந்தி அவர்களின் பரப்புரையிலையும் சரி, காங்கிரஸ் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோலையும் குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சட்ட விதிகளை மீறி இந்த விசாரணை முகமைகளோ மற்ற அரசு அதிகாரிகளோ செயல்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க, பதிவும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்டில் இவ்வளவு நிறுவனங்கள் செய்திருக்கிறது
அந்த அரசு செய்திருக்கிறது குவிட் ப்ரோ கோ அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்னது மூலமாகவும் தெளிவாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டு பிரதமர் மோடி உட்பட நிர்மலா சீதாராமன் உட்பட இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்களா? நிச்சயம் தண்டிக்கப்படணும். ஏன்னா ஜனநாயகத்தை வந்து ஒரு கிள்ளுக்கிரையாக மதித்து தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனை ஆணவ போக்கோடு இவர்கள் நடந்திருக்கிறார்கள். இருந்த ஜனநாயக நிறுவனங்களை எப்படி சிதைத்து ஒழித்திருக்கிறார்கள். அது உச்சநீதிமன்றம் உட்பட அத்தனை முறைமைகளில் எவ்வளவு பாதிப்பை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக உள்வாங்கி இது சம்பந்தமாக ஆய்வுகளை செய்து தவறுகிற அரசு, ஏன்னா இவங்க 5 வருஷத்துக்கு ஒரு முறை மேண்டேட்டில் தான் வர முடியும், மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஆனால் அரசமைப்பு சட்டத்தின் உறுதிப்பாட்டில் நின்று செயல்பட வேண்டியவர்கள் அதிகாரிகள், இடி டிபார்ட்மெண்ட்டு, மற்றவர்கள். அது எப்படிங்க அஜித் பவார் 40,000 கோடி ஊழல்வாதின்னு முதல் நாள் பேசுகிறாரு, அடுத்த நாள் அவரோட போனோன்னு அந்த வழக்குகள்லாம் ரத்தாகுது. ஏக்நாத் ஷிண்டே மீது இருந்த வழக்குகள் எப்படி இல்லாமல் இருக்கு? இன்றைக்கு அசாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர் மீது இருந்த வழக்கு 13 வழக்கு என்ன ஆச்சு? பிரஃபுல் பட்டேல் வழக்கு என்ன ஆச்சு? ஆதர்ஷ் ஸ்கேம், காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் மகாராஷ்டிராவில் அவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். அசோக் சவான் குடும்பம் பாரம்பரிய காங்கிரஸ் ஆதர்ஷ் ஊழலில் அந்த கார்கில் போர் வீரர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற அந்த திட்டத்தில் ஊழல்னு சொல்லி ஒதுக்கி வைத்தவர் இப்போ பாஜக புனிதர் ஆயிடுறாங்களே. அப்போ புனிதர் பட்டம் கொடுப்பதற்காக பாஜக நின்று கொண்டு இருக்கிறது. அந்த தீட்சிதை பெறுகிறதற்கு தீயவர்களுக்கு தீட்சிதை கொடுக்குற இடமாக அது மாறுமையானால் அது தீயவர்களின் கூடாரமாக மாறிவிட்டது என்று தானே அர்த்தம். எப்படி அவர்கள் நல்லவர்கள் அதற்கு வாக்களிப்பார்கள்? எனவேதான் மிக தெளிவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வாக்குறுதி இருக்குல்ல, முக்கியமான வாக்குறுதி, நீங்கள் குறிப்பிட்ட அந்த வாக்குறுதி, அதற்கு பதிலளிக்கிற விதமாக தான் மோடி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்துக்கள்கிட்ட இருந்து பிடிங்கி இஸ்லாமியிட்ட கொடுக்குறங்கிறதெல்லாம் அதுதான். ஏன்னா நாளைக்கு இந்த நடவடிக்கை வரும், வந்தால் என்ன ஆகும்? நமக்காக வேலை செய்தவர்கள்லாம் சிறை கம்பிகளில் திகார் சிறையிலையும் மத்திய சிறைகளிலும் வாட வேண்டிய நிலை வரும். ஏன் ஒரு கட்டத்தில் ஏற்கனவே குஜராத்துக்கு கலவரத்தில் அமித்ஷா உள்ளே இருந்தவர் தானே ஓராண்டு காலம், மறுபடியும் உள்ளே போவதற்கு வாய்ப்பு வரலாம். அந்த பயத்தின் பிளிரல் தான் இப்படியான விஷயங்களாக இருக்கிறதே தவிர உண்மையில் அவர்களிடம் எந்த நேர்மையும் இல்லை, வெற்றி பெறுவோம் என்கிற துணிவும் இல்லை. மக்கள் எதிர்ப்பு நிலையில் இருக்கிறாங்க. அதை எப்படியெல்லாம் மடைமாற்றலாம், தங்களுக்கு தகுந்த வகையில் அவர்களை மாற்றி அமைக்கலாம், அந்த எண்ண ஓட்டங்களை மாற்றி அமைத்து வாக்குகளாக கவரலாம் என்கிற அந்த எண்ணத்தில் தான் தொடர்ந்து மோடி செயல்படுகிறார், பேசுகிறார். ஆனால் ஒன்று தெரியும், இனிமேல் வந்து எப்பயுமே வாயில் சனின்னு சொல்லுவோம், அது அவருக்கு இப்போ இந்த காலம் நினைக்கிறேன். அவர் பேசுவது எல்லாமே வெறுப்பாக இருக்கிறது. வெறுப்பு பேச்சு அப்படின்னு வந்துட்டாலே தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஏற்கனவே இது மாதிரி மத ரீதியான வெறுப்பு பிரச்சாரம் பண்ணதுனால தான் சிவசேனாவினுடைய ஃபவுண்டர் தலைவர் இருந்தார்ல, அவர் குற்றச்சாட்டுகளாக 6 ஆண்டு காலம் வாக்களிக்க முடியாது, எந்த தேர்தல் நிற்க முடியாதுங்கிற தண்டனை பெற்ற முதல் நபர் அவர் தான். இப்போ மோடி அதற்கான தகுதியான நபராக இருக்கிறார். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் கேள்வி. தேர்தல் ஆணையம் நாணயமாக நடந்தால் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். இவருக்கு அந்த தகுதியை, அந்த தகுதிப்பாட்டை நீக்கியாக வேண்டும். அப்போதான் இந்திய ஜனநாயகம் கம்பீரமாக இருக்கும். இல்லை என்றால் இந்திய ஜனநாயகம் எல்லாம் மோடி என்கிற சர்வாதிகாரி முன்னால் கவிழ்ந்து போய் கிடக்கிற ஒரு காட்சியை தான் பார்ப்போம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். தேர்தல் ஆணையம் உட்பட வாலாட்டும் நாய்களாகத்தான் மாறி போய் இருக்கிறது. அரசு பிரதமருடைய பயண ஏற்பாடு தகுந்தவாறு தானே தேர்தலே அமைச்சிருக்கிறீங்க. ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் புரியாதா என்ன? இதுக்கு முன்னாடி எத்தனை கட்டம், அதுக்கு முன்னாடி கட்டம் இருக்கும். ஆனால் பிரதமருடைய பயண ஏற்பாட்டு இப்போ எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தவாறு தேர்தல் அமைக்கல. தேர்தல் ஏற்பாட்டுக்கு தகுந்தவாறு தான் பிரதமர் பயணத்தை திட்டத்தை வகுத்து பிரச்சாரம் பண்ணுவார். ஆனால் மோடியின் பிரச்சாரத்துக்காக அந்த திட்டத்தை ஒட்டி இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பல கட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னா அங்கேயே முதல் கோணல் அங்கேயே துவங்கி விடுகிறது. எனவே இந்த தேர்தல் ஆணையம் கூட மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதுதான் இந்திய ஜனநாயகத்தை காக்கிற கடைசி விஷயமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உச்சநீதிமன்றம் நிலைத்து நின்று நல்ல தீர்ப்பை தர வேண்டும். இந்த மாதிரியான வழக்குகள் உடனடியாக தலையிட்டு இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும். அதை செய்கிற ஒரே வேலை உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கிறது. இந்த கஸ்டோடியன் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன், நம்ம அமைப்பு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற ஒரே தூண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். அது செயல்பட வேண்டும். அதுதான் நம்முடைய பெரும் விருப்பமாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் எங்கள் நேர்களுக்காக நேரத்தை செலவு செய்து பல்வேறு கேள்விக்கு தரவுகளோட தகவல்களை பெறுவீங்க. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.